அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கும்பராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த குரோதி ஆண்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பலன்களை வந்து கொடுத்திருக்கு, குருவினுடைய பார்வைகளால கோபுரம் ஏறப்போகிறதா, இல்லை ஏதாவது சரிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க இருக்கிறார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு கஷ்டத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய தொடங்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லோருமே வந்து செய்துக்கோங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த கும்பராசி நேயர்கள் அப்போ தான் இந்த குரூப் பயிற்சியில் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த கட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து செல்வாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து தகர்த்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கான ஒரு பலனை வந்து அடைய இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். குரு பயிற்சினால பொருள் விரயம் பண விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் வந்து உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து பார்ப்பதனால உடல் நலம் வந்து சீராகும். 10ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதனால வாக்கு வலிமையினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் ஈட்டக்கூடிய தன்மைகள் வந்து ஏற்படும். இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சி ஆனது மே மாதம் அன்று 1ஆம் தேதி பிற்பகலில் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு. ஒரு ராசியில குரு பகவான் இருப்பதை விட பார்ப்பது மிகவும் விசேஷங்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இதுவரைக்குமே 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் அஷ்டாஷ்டம குருவாக வந்து சஞ்சரிக்க போகின்றார். அஷ்டமத்து குரு என்னவெல்லாம் வந்து செய்யுமோ அதில் பாதியை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாஷ்டம குரு செய்துவிடு 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களை வந்து பார்க்கிறார். கும்பராசிக்கு கடந்த 4.5 வருடங்களாக ஜென்ம சனி நடந்து வருகிறது. ஆனால் கும்பத்திற்கு ராசி அதிபதி சனி என்பதனால பெரும் பாதிப்புகள் வந்து வராது. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான நற்பலன்களும் உங்களுக்கு இருக்காது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தில் குரு வருவதனால வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்களும் உங்களுக்கு சேரும். வண்டி வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய பெறும். சொந்த பந்தங்கள் மூலம் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அதேபோல் பேச்சுக்கு மரியாதை கிடைப்பது உள்ளிட்ட அம்சங்கள் ஏற்படும். குரு பயிற்சினால பொருள் விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல்களும் உங்களிடையே காணப்பட போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து பார்ப்பதனால உங்களுடைய உடல்நலம் வந்து சீராக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதனால வாக்கு வலிமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஈட்டக்கூடிய தன்மைகளும் உண்டாகும். மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மேம்படும். அதேபோல் வீடு நிலம் மூலமாக ஆதாயங்கள், வேதியியல், மருத்துவர், இராணுவம் தொடர்பான தொழில்களில் நல்ல முன்னேற்றமும் ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படும். விவசாயிகளுக்கு அதிக மகசூலும் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தேவையற்ற விரயங்களில் இருந்து உங்களை காக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு உள்ளதனால பேச்சில் கவனம் தேவை. கடும் வார்த்தைகளை வந்து உபயோகிக்க வேண்டாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடக்கூடாது. ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீர்வதும் அதேபோல் சமாதான உடன்படிக்கையும் ஏற்படும். கூட நட்பில் கவனங்கள் வந்து தேவை. தாய் வழி உறவு, இரத்த பந்த உறவுகளினுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. வாழ்க்கை துணை தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரங்கள், அதேபோல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாகவே நிவர்த்தி ஏற்படும்.
இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அவசியமாக இருந்தால் மட்டும் செல்லுங்கள். இல்லையெனில் பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒத்திவைத்து காலையில் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் தொலைதூர பயணங்கள் செல்லும் முன் சிதறுக்காய் உடைப்பது பிரச்சனைகளை அண்டவிடாது. மேலுமே கும்பராசிக்காரர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழிபாடுகளில் கவனம் செலுத்துவது அவசியம். இந்த குரு பயிற்சியில் செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களுடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழிகள் ஏற்படாது. குடும்பத்தினர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். எந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுபவஸ்தாலிகளினுடைய அறிவுரைகளை கேட்டு அதற்கு ஏற்றபடி தேவையான மாறுதல்களையும் செய்வீர்கள். அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் இருந்து அகற்றணும். அதேபோல் பழைய தாக்கங்களை பார்த்தீங்கன்னா மறக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனினுடைய திருநாமங்களை ஜபித்து வாருங்கள். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். முன்கூட்டியே யோசித்து உங்களுடைய செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள். உங்களுடைய மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். அதேபோல் கிணற்று தவளையாக இறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வார்கள். சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகங்களும் உண்டாகும். குறைவான உடல் உழைப்புகளுக்கு கூட நிறைவான வருமானங்கள் கிடைக்கும். இல்லத்தில் குதூகலங்களும் நிறையும். ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்களில் இருந்து வருமானங்கள் வரத் தொடங்கும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளுடனான உங்களுடைய தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு சேர்க்கும். அதே நேரங்களில் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்போது எதையோ இழந்துவிட்டது போன்ற ஒரு மனக்கவலைகள் உங்களுக்கு ஆளாக வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம். கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தரர் என்கின்ற அந்தஸ்தையும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். வருமானங்கள் படிப்படியாக உயரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலகமாகவும் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். மேலும் அலுவலக வேலைகளில் பலு இருக்காது. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக அமைகிறது. பொருட்களினுடைய விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கும். வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள். ஆனாலுமே கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம். அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள். சிலர் புதிய பதவிகளில் அமர்வீர்கள். தொண்டர்களினுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவும் இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனையை தரும். பெண்மணிகளுக்கு கணவரினுடைய அன்பும் பாசமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு இனிய சுற்றுலா சென்று வருவீர்கள். அதேபோல் மாணவமணிகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீர்கள். உள்ளரங்க விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் காணலாம். பெற்றோரினுடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அடுத்ததாக இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவர். அதேபோல் உடன் இருப்பவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரும். வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள். லாபத்திற்காக காத்திருக்கக்கூடிய விவாசிகள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனைகள் இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த காரியத்திலுமே கவனங்கள் தேவை. பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். மனம் தெளிவடையும். எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். பணவரவுகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகளும் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து சந்தோஷம் காண்பார்கள். இடம் வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீர்கள். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மேலும் பரிகாரமாக விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.